அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்கள் ஓதுவதின் பரக்கத்தால் உங்களுக்கு என்ன வேணுமோ, இன்னும் நீங்கள் தேவைப்பட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அல்லாஹு தாலா நிறைவேறியே தருவான் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயம் அல்லாஹு தாலா உங்களுக்கு நொடி பொழுதில் ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். 20 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க. இந்த ஒரு ஆயத் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது, குர்ஆனுடைய வசனம். இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் முறையிட போகிறோம். என்ன நம்ம தேவையோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு அல்லாஹ் அருளிய அந்த சிறப்பு வாய்ந்த அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற அந்த ஒரு வசனத்தை கொண்டு நம்ம அல்லாஹ்விடம் உதவி தேட போகிறோம். அல்லாஹ் அனைத்தையும் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கிறான். அதனால அவனுக்கு எல்லாமே தெரியும். நமக்கு தெரியாதது அனைத்தும் அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட நம்ம விஷயம் என்னவோ அது அனைத்தையும் நம்ம முறையிட போகிறோம். நிறைய பேர் இதை ஓதி அனுபவபூர்வமாக பலன் கண்ட ஒரு அமல் இது. நம்மளுடைய ஹாஜத்துக்காக ஓதி அனுபவபூர்வமாக இதில் ரிசல்ட் கிடச்சி அவங்க சொல்லியிருக்காங்க, நான் இதை ஓதி ட்ரை பண்ணியிருக்கேன், இது எனக்கு கிடச்சிருக்கு, இந்த ஒரு விஷயத்துக்காக ஓதுனேன், அது எனக்கு அல்லாஹ் தஆலா விரைவிலே நான் ஓதுனேன், 20 நாள் ஓதுனேன், நான் ஓதி முடித்த ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு அந்த விஷயம் கிடச்சிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் பலன் கண்டு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இது. அதனால் நீங்களும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு உடனடி தேவையாக இருந்தாலும் சரி, எனக்கு உடனடியாக வேணும்னு அல்லாஹ்விட முறையிடுங்க. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக தருவான் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனுடைய வசனம் எந்த சூறால இருக்குது அப்படின்னா, சூரத்துல் ஃபாத்திர். படைப்பவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். அந்த படைப்பவனிடம் மட்டும் நம்ம முறையிட போகிறோம். எப்போவுமே எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை மட்டும் நம்ம போதுமானவனா ஆக்கிக்கிட்டா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு நேர்வழி செலுத்தி நமக்கு எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த ஒரு குர்ஆன் வசனத்தில் இருக்கிற ஒரு ஆயத், அந்த ஆயத் முழுசாவும் கிடையாது, அந்த ஆயத்தில் இருக்கிற ஒரே ஒரு சில வரி மட்டும்தான், ஒரே ஒரு வரி. அந்த ஒரு வரியை நீங்கள் 342 முறை 20 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் முறையிடுங்க. பலன் கண்ட ஒரு அமல், சிறப்பு வாய்ந்த அமல். அந்த ஒரு துவா, அதாவது அந்த ஆயத் என்ன அப்படின்னா, இன்னல்லாஹ யுஸ்மியு மை யஷாஉ. இன்னல்லாஹ யுஸ்மியு மை யஷாஉ 342 முறை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை செவி ஏற்கும்படி செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை செவி ஏற்கும்படி செய்கிறான். அல்லாஹ் நாடினவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுறான். அந்த ஒரு கூட்டத்தில் நம்மளும் அல்லாஹ் தஆலா ஆக்கணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் ஆசைப்பட்டு அல்லாஹ்விடம் முறையிடுங்க. நம்மளையும் இந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக சுகவாசியாக நம்மளை அல்லாஹ் தஆலா மாற்றணும். ஆமீன் கூறுங்க இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதிட்டே வாங்க. எந்த ஒரு தேவைக்காக ஓதுனாலும் சரி, அந்த நம்மளை அனைத்து வித சகலத்தையும் படைத்த அந்த ரப்பிடம் நம்ம கேட்குறோம், நீ அனைத்தையும் படைத்தவன் அல்ல, நீ தான் படைப்பவன், உன்னால நாங்கள் படைக்கப்பட்ட ஒரு மனிதர்கள் தான், சகல வல்லமையும் சக்தியும் நிறைந்த அந்த அல்லாஹ்விடம் நம்ம கேட்க போகிறோம். இந்த தேவையை எனக்கு நிறைவேற்றி கொடு, உனக்கு தெரியும் நீ நாடினவங்களுக்கு நீ அனைத்தையும் செய்வ, அந்த ஒரு கூட்டத்தில் என்னையும் ஒரு ஆளாக ஆக்கு, எனக்கு இந்த தேவை நிறைவேற்றி கொடு அப்படின்னு அல்லாஹ்விடம் நீங்கள் முறையிடுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா விரைவிலேயே உங்களுக்கு பலன் தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே இதன் பலன் கண்டு, அனுபவபூர்வமானது இது, நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கே இதனுடைய பலன் விரைவிலேயே கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.